ஹாய்டா. ஆகாஷ் என்ன இந்த பக்கம்? ஆமாம், உனக்கு அவினாஷ்க்கு ஏதோ பிரச்சனையா? 2 பேரும் பேசிக்கிறது இல்லையாமே, எப்படியா? அது ஒரு பெரிய கதைடா. ஏய் சாரிடா, நான் வேற உன் பர்சனல்லாம் கேட்டுருக்கேன். சி அப்படிலாம் இல்லைடா. சரி, உனக்கு எதனா அசைன்மெண்ட் எழுதி தரணுமா? ஏ அப்படிலாம் இல்லைடா எதுவுமே. இல்லைடா, நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கறதுக்காக தான் இங்கே வந்தேன். அது என் கிளாஸில் பார்த்தேன். அரவிந்த் என்னை பயங்கரமாக திட்டிகிட்டு இருந்தான். நீ தான் அவன்கிட்ட சாரி கேட்டுக்கூடாது, அவன் தான் அவன்கிட்ட சாரி சொல்லியிருக்கணும். ஆனால் நீ அவன்கிட்ட போய் சாரி சொன்ன. எதனால் அங்கே போய் சாரி சொன்னேன்? எதுக்காக அந்த இடத்துல போய் சாரி சொன்னேன்? ஏன், எதுக்கு? அப்படி இல்லை, நம்ம யார்ட்டையும் சாரி கேட்கறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சி போயிட மாட்டோம்ல. அப்படி இல்லைடா. இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட சாரி சொல்கிறோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம இறங்கி போகிற மாதிரி இருக்கும். அது தப்பு தானே? அவங்க நம்மளுக்கு கேவலமாக யோசிப்பாங்கள்ல. நம்ம எது தப்பு பண்ணாமல் அவங்ககிட்டே சாரி சொல்லணும், அதுவும் நம்ம மேலே தப்பு இல்லைன்றப்போ. அப்படி இல்லை ஆகாஷ், சாரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு வேல்யூ இருக்குது. அது உனக்கு இன்னும் புரியல. நான் வேணா உனக்கு ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், நீ அதை கேட்குறியா? ஒரு அம்மா, ஒரு பையன். அந்த அம்மாவோட பேர் அமுதா, பையனோட நேம் ஹரிஷ். இவங்க ரொம்ப கஷ்டப்பட்ட ஃபேமிலி சார்ந்தவங்க. அந்த பையனை கஷ்டப்பட்டு தான் அவங்க அம்மா வளர்க்குறாங்க. ஏன்னா அந்த பையனுக்கு அப்பா கிடையாது. அந்த பையன் அப்போவே முடிவு பண்ணுறான், நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே பணக்காரங்களாக இருக்காங்க, எல்லா பசங்களும் பணக்காரங்களாக இருக்காங்க, இப்போ நம்மளும் கண்டிப்பாக ஒரு நாள் பணக்காரனாக மாறணும், நம்ம அம்மாவை நல்லா பார்த்துக்கணுன்னு யோசிக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய பொருளுக்கு மேலே ஆசை வருது. அந்த பொருளை தன்னால் வாங்க முடியாதுன்னு தெரிஞ்சும் அவங்க அம்மா கிட்டே போய் கேட்குறான். அம்மா எனக்கு இந்த பொருளை வாங்கிட்டாங்கன்னு கேட்குறான். அந்த அம்மா அந்த பையன்கிட்ட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ கேட்குற பொருளோட விலை ரொம்ப ஜாஸ்தியான விலை, அதெல்லாம் நம்மளால் வாங்க முடியாது, அதனால் எனக்கு உனக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அந்த அம்மா அந்த பையன்கிட்ட சொல்கிறாங்க. இப்படியே அவங்க 2 பேருக்குள்ளே ஒரு ஆர்கியூமெண்ட் ஏற்படுது. அதில் அந்த பையன் கோச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னா, அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறான். கிளம்பி போய் அவன் ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் 2 நாள் தங்குறான். அப்போது என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம அம்மா நம்மக்கிட்ட சண்டை போட்டாங்க, அவங்க நம்மக்கிட்ட எப்போ சாரி கேட்குறாங்களோ அப்போ தான் நம்ம அங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு அந்த பையன் முடிவு பண்ணுறான். 1 நாள் ஆகுது, 2 நாள் ஆகுது, அவங்க அம்மா கிட்டேருந்து எந்த ஒரு காலும் வரல, எந்த ஒரு மெசேஜும் வரல. ஸோ அப்போயே அவன் முடிவு பண்ணுறான், சரி ஓகே, நம்ம அம்மா நம்மக்கிட்ட கன்வின்ஸ் ஆக மாட்டாங்க, நம்மளே நம்ம கன்வின்ஸ் ஆகிட்டு நம்ம அம்மாக்கிட்ட சாரி கேட்டுடலாம், ஒரு சாரி சொல்கிறதுல என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த வீட்டை விட்டு கிளம்பி அவங்க அம்மாவோட வீட்டுக்கு போகிறான். டோரை தட்டுறான், அவங்க அம்மா டோரை ஓப்பன் பண்ணல. 2வது தடவை டோர் தட்டுறான், ஓப்பன் பண்ணல. 3வது தடவை டோரை தட்டுறான், ஓப்பன் பண்ணல. 4வது தடவை அவன் பயப்பட ஆரம்பிக்கிறான், என்னடா நம்ம அம்மாவை டோரை ஓப்பன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. உடச்சிட்டு போய், அதாவது டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறப்போ அவங்க அம்மா கீழே விழுந்து இறந்து கிடக்குறாங்க. இதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாயிருது. அவன் அங்கேயே உடஞ்சி போயிடுறான். அப்போ தான் அவன் யோசிக்கிறான், நம்ம அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட், அவங்கள நம்ம தான் கூட இருந்து பார்த்துக்கணும், ஆனால் விடிய விடிய அவங்க கஷ்டப்பட்டு இப்படி இறந்து போயிட்டாங்களே அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்கிறான். அப்போ தான் அவனுக்கு தெரியுது, சிங்கிள் ஒரு சாரியில் எல்லாமே சரியாயிருக்கும், நம்ம அம்மா கிட்ட நம்ம சாரி சொல்லியிருந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம இந்த சுச்சுவேஷனில் இருந்திருக்க வேண்டாமேன்ற மாதிரி அவன் யோசித்து கஷ்டப்படுறான். அன்றைக்கி அந்த சாரியோட வேல்யூவை அவன் நல்லா புரிஞ்சுக்கிறான். அப்போ தான் அவன் முடிவு பண்ணுறான், இதுக்கப்புறம் நம்ம மேலே தப்பு இருக்கோ இல்லையோ நம்ம எல்லாருக்கிட்டையும் சாரி சொல்லிடுவோம். ஏன்னா ஒரு சாரி சொல்கிறதுல ஒரு சொல்யூஷன் கிடைக்கிது அப்படின்னா அதே நம்ம கேட்காம இருக்கணும் அப்படின்ற மாதிரி அவன் முடிவு பண்ணுறான். மச்சான், நம்மளோட ஈகோவை விட்டு கொடுத்து ஒருத்தவங்க கிட்ட போய் நம்ம சாரி கேட்கறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும்டா. ஹரினே சொன்ன ஸ்டோரி என்னை அன்றைக்கி ரொம்ப டீப்பாக யோசிக்க வச்சுது. ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு சாரின்ற ஒரு சொல்யூஷன் இருக்கிறப்போ சாரி சொல்கிறதுல என்ன ஆக போகுது? அது மட்டும் இல்லாமல் ஹரினே சொன்னது ஏதோ ஒரு புக்கில் படித்த ஸ்டோரியோ இல்லாமல் ஏதோ ஒரு கதையில் படித்த ஸ்டோரியோ கிடையாது. அது அவனோட ஸ்டோரி தான் அப்படின்றது அவனோட கையில் குத்திருக்க அவங்க அம்மாவோட நேமை பார்த்தாலே தெரியுது. அது அவனோடதாக தான் இருக்கணும். அதை ஏன் அவன் என்கிட்ட மறைக்கிறான்றதெல்லாம் எனக்கு தெரியாது. பட் அவன் சொன்ன மாதிரி ஈகோ விட்டு கொடுத்து சாரி சொல்கிறதுக்கும் ஒரு கட்ஸ் வேணும்ல.